السلام عليكم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த பயான் நிகழ்வில் சுவனத்து இன்பங்கள் என்ற தலைப்பில் மறுமையில் நாம் பெறவிருக்கின்ற சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எப்படியெல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்குள் செல்வதற்கு முன்பாக இரவு தொழுகை சம்பந்தமாக சகோதரர்களுக்கு சில சந்தேகங்கள். என்ன சந்தேகம் சொன்னோம்னா, முன்னேரத்திலேயும் இரவு தொழுகை தொழுதுவிட்டு பின்னேரத்திலேயும் தொழலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சிலருக்கு செய்திருக்கு. பொதுவாக இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அனுமதி ஒன்று இருக்கிறது, நபிகள் நாயகத்துடைய செயல் என்று ஒன்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல் என்னவென்று சொன்னால், அவங்க இரவு தொழுகையை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் பெரும்பாலும் 2 8 ரக்காத் தொழுது வித்திரை செஞ்சிருக்கிறாங்க, 3 ரக்காத் தொழுது இருக்கிறாங்க. சில நேரங்களில் 2 12 ரக்காத்துகள் தொழுது வித்திரை செஞ்சிருக்கிறாங்க, தொழுது இருக்கிறாங்க. இன்னும் பல முறைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்க. அப்ப அந்த தொழுகை முறைகளில் ஏதேனும் ஒன்றை நாம் பின்பற்றினால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயலை பின்பற்றியதாகும். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அங்கீகாரம் என்று சொன்னால் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை பற்றி குறிப்பிடும் பொழுது, அலைக்கும் பிமா துதீகும், நீங்கள் எவ்வளவு சக்தி பெறுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிற அனுமதி நமக்கு என்ன செய்து இருக்குது. சலாத்துல் லைலி மத்னா மத்னா, இரவு தொழுகை நீங்கள் 2 2 தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு எல்லை ரசூலுல்லாஹ் செய்யல, சொல்லல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் அடிப்படையில் நாம முன்னேரத்தில் ஒரு 4 ரக்காத்து, பின்னேரத்தில் ஒரு 4, அது முன்னேரத்தில் ஒரு 6, பின்னேரத்தில் ஒரு 4, அந்த 12 அல்லது 10 அல்லது 8 நாம் எப்படினாலும் பிரிச்சு என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுக்கலாம். அது முன்னேரத்தில் உள்ள 8 நாம தொழுதுக்கலாம், பின்னேரத்தில் உள்ள 8 நாம தொழுதுக்கலாம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட அளவு தொழுதுக்கிடுங்க அப்படின்னு சொன்ன அடிப்படையில் உள்ளது. அது வரையறை என்ன செய்யாது, கிடையாது. அதே நேரத்தில் நீங்க பின்னேரத்தில் தொழ வேண்டும் என்று நினைத்தால் முன்னேரத்தில் செய்யக்கூடாது, வித்திரு தொழக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஜஅலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, நீங்கள் இரவில் தொழக்கூடிய தொழுகையில் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லா வித்ரானி ஃபீ லைலத்தின், ஒரே இரவில் 2 வித்திரை செய்யக்கூடாது, தொழக்கூடாது. முன்னாடி ஒரு வித்திரை பின்னாடி ஒரு வித்திரை செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அப்ப நீங்க பின்னேரத்தில் தொழணுங்கிற அந்த அடிப்படையில் உறுதியா இருந்தீங்கன்னா முன்னேரத்தில் வித்திரை தொழாம பின்னேரத்தில் செஞ்சுக்கலாம், வித்திரை நாம தொழுது கொள்ளலாம். அல்லது நீங்க முன்னேரத்தில் வித்திரை தொழுதுட்டீங்க, பின்னேரத்தில் தொழ ஆசைப்பட்டால் பின்னேரத்தில் உள்ள வித்திரை செய்யக்கூடாது, தொழக்கூடாது. 2 2 நாம தொழுது கொள்ளலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா வித்ரானி ஃபீ லைலத்தின், ஒரு இரவுல 2 வித்திரை தொழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வித்திரை தொழுத பிறகு 2 ரக்காத் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுதுருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க முன்னேரத்தில் பின்னேரத்தில் எழுந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்க, முன்னேரத்தில் வித்திரை தொழுதுட்டீங்க, பின்னேரத்தில் நீங்க எழுந்தா 2 ரக்காத் தான் தொழுதுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அந்த இரவு தொழுகைக்குரிய சட்டங்கள். இதுல குழம்ப வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை, கிடையாது. நீங்க பின்னேரத்தில் தொழணும்னு நினைச்சீங்கன்னா வித்திரை கடைசியா தொழுதுக்கிறீங்க, அல்லது முன்னேரத்தில் வித்திரை தொழுதுட்டீங்க
தொழுகையை பின்னரத்தில் எழுந்தாலும் எழுந்திருப்போம், எழுந்திருக்காட்டாலும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்திலே முன்னேறத்தில் தொழுதுட்டா பின்னேரத்தில் எழுந்தால் 2 தொழுது கொள்ள வேண்டியதான், திருமணம் செய்யக்கூடாது, வித்திரம் தொழக்கூடாது. இதுதான் அந்த இரவு தொழுகையில் உள்ள அந்த சந்தேகங்களுடைய விளக்கம். அடுத்ததாக நாம சுவன இன்பங்கள் என்ற தலைப்பில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய நபிமொழிகளையும் திருமறை வசனங்களையும் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒரு சோதனைக்காகத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னோம்னா, அதிகமாக மனித உள்ளங்கள் என்ன நினைக்கிறோம் சொன்னோம்னா, நாம காலங்காலமாக நிரந்தரமாக இந்த உலகத்தில் நாம இருக்க போறோம் அப்படின்னு நம்முடைய உள்ளம் நமக்கு என்ன செய்து சொல்லுது. நம்முடைய உள்ளம் அப்படித்தான் சொல்லும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். மனிதன் என்ன செய்கின்றான், அல்லதி ஜமஅமாலஹு வஅத்ததா, அவன் செல்வத்தை சேர்த்து வைத்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். நாம் எல்லாருடைய மைண்ட்லையும் நம்முடைய சொத்து எவ்வளவு கணக்கு என்ன செய்யும் இருந்துகிட்டே இருக்கு. பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு கிடக்கு, எத்தனை மனம் கிடக்கு, எத்தனை கிடக்கு, என்ன எது அப்படிங்கிற கணக்கு மனுஷனுக்கு எனி டைம் என்ன செய்யும் இருந்துகிட்டே இருக்கு. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு. 5000 ரூபாய் இருந்தா அவனுக்கு 5000 ரூபாய் தான் இருக்குதுன்னு இருக்கும், 50 ரூபாய் இருந்தா 50 ரூபாய் தான் இருக்குன்னு இருக்கும், 5 கோடி இருந்தா 5 கோடி, 50 கோடி 50 கோடி. அப்போ அல்லது ஜமஅமாலஹு, மனிதன் தன்னுடைய செல்வத்தை சேர்க்கின்றான், வஅத்ததா, அதை அவன் கணக்கு பார்த்துக்கிட்டே என்ன செய்யறான் இருக்கிறான். அவன் என்ன நினைக்கின்றான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவனுடைய செல்வம் அவனை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று மனிதன் என்ன செய்கின்றான், எண்ணிக்கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம்னா, நமக்கு இந்த உலகம் தான் நிரந்தரமானது. யாராவது நம்ம பக்கத்துல மௌத்தாயிட்டாங்கன்னா நாம நினைப்போம், அவருக்கு விதி போயிட்டு நமக்கெல்லாம் விதி என்ன செய்யாது, சீக்கிரம் வராது, நாம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், 2080 2100 வரைக்கும் நம்ம வண்டி ஓடும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் என்ன செய்யும் இருந்துகிட்டே இருக்கும். அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய செல்வம், அவனுடைய உடல் வலிமை, இதையெல்லாம் வச்சு மனுஷன் செய்வான், கணக்கு போடுவான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இந்த உலகத்துல படைத்தது நம்மை சோதிப்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். எதற்காக, லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சோதனை செய்வதற்காக. அப்ப இந்த உலகம் என்பது இது ஒரு சோதனை கூடம் என்பதை நம்முடைய மனதில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கை தான். இந்த உலகம் என்பது அல்லாஹ் நம்ம சோதித்து பார்ப்பதற்காக, பரீட்சை செய்வதற்காக அல்லாஹ் செய்திருக்கின்றான். இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான். நாம எப்படி வாழ்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி பரிசு நமக்கு மறுமையில் இருக்கு. ஒன்று நிரந்தரமான சொர்க்கமாக இருக்கும், அல்லது நிரந்தரமான நரகமாக இருக்கும். ஒரு இறைவனுக்கு இணை வைக்காம ஒரு மௌத்தாயிட்டான், நிறைய பாவங்கள் செய்திருக்கின்றான், அவன் நரகத்தில் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு, அல்லது அல்லாஹ்வால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் நிரந்தரமான சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சிருவான், போயிடுவான். நித்திய ஜீவன் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, நாம உங்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான நித்திய ஜீவன் என்பது சொர்க்கத்துடைய வாழ்க்கை தான். நாம சொர்க்கத்துக்கு போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, அங்க மரணம் என்பதே கிடையாது. மரணம் என்பது கிடையாது, முதுமை என்பது கிடையாது, நோய் என்பது கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் என்று கிடையாது, சொர்க்கத்தில் கிடையாது. அல்லது நிரந்தரமான நரகம், தற்காலிக நரகம் என்பது செய்த பாவங்களுக்கு, மூமின்களுக்கு மட்டும் தற்காலிக நரகம், அதுவும் பாவம் செய்த மூமின்களுக்கு. அந்த நரகத்தில் போட்டு அவன் தண்டிக்கப்பட்ட பிறகு நிரந்தரமான சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அல்லது நாம நிரந்தரமான நரகத்துக்குரிய மக்களாக ஆகியோம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நிரந்தரமான நரகத்தில் நாம் என்ன செய்துவிடக்கூடாது, போய்விடக்கூடாது. அப்ப நாம அல்லாஹ் நமக்கு தரவிருக்கின்ற அந்த பரிசை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் அந்த பரிசை அடைவதற்கு ரொம்ப ஆவல் கொள்ளும். இந்த உலகத்தில் எல்லா பாவங்களை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு சொர்க்கத்தை பற்றி அறிவது, அதை நம்புவது நமக்கு ஒரு வழிகாட்டியாக செய்யும். ஒரு
கட்டுறவுல ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில அல்லது சமூக வலைதளங்கள்ல எழுதியிருந்தாங்க. ஒரு முஸ்லீம் பெரியவர், அவரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒரு மேற்கத்திய நாட்டுக்காரர் கேட்கிறாரு, உங்களுக்கு பேராசையே கிடையாதா? நாங்கள்லாம் பெரிய பெரிய மாடம் மாளிகை கட்டுறோம், பெரிய பெரிய கார்ல போறோம், நீங்க யாரையும் ஏமாத்தாம போய் சொல்லாம சின்ன சின்ன வியாபாரங்கள் பார்த்து படிச்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இந்த கார்ல போகணும், பங்களா கட்டணும், அந்த மாதிரி ஆசையெல்லாம் உங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த முஸ்லீம் பெரியவர் சொன்னாரா, நாங்க உங்களை விட பேராசைக்காரங்க. நீங்க அழியக்கூடிய இந்த உலகத்துல கார் வாங்கணும், பங்களா கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. நாங்க எதற்கு ஆசைப்படுறோம் சொன்னோம்னா, அழியாத மறுமை உலகத்துல இதை விட வானம் பூமி அளவுக்குள்ள சொர்க்கத்துக்கு நாங்க என்ன செய்யறோம், ஆசைப்படுறோம். அங்க நாங்க நிம்மதியாக இருக்க வேண்டும், அங்கு உள்ள அந்த வாழ்க்கை துணைகளோடு, அங்குள்ள வசதிகளோடு நாங்கள் வாழ்வதற்கு ஆசைப்பட்டுதான் நாங்கள் அந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கை என்ன செய்கின்றோம், வாழ்கின்றோம் என்று அவர் பதில் சொன்னதாக ஒரு சமூக வலைத்தளங்கள் உடனே செஞ்சாங்க, எழுதியிருந்தாங்க. அப்ப இந்த சோர்க்கம் என்பதை நோக்கிய அந்த ஆசை, நரகத்தை பற்றிய பயம், இதுதான் நம்ம இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நம்மை வாழ வைக்கும். சொர்க்கத்தில் உள்ள அந்த இன்பத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 3244வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்லிட்டான், ஆழ்த்தத்துலி இபாதிய சாலிஹி, என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் மாதா ஐநூறாக, அது எந்த கண்களும் பார்த்ததில்லை. சொர்க்கத்தை எந்த கண்களும் பார்த்ததில்லைன்னா, சொர்க்கத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் கிரேட். இந்த ஹதீஸ்ல எந்த கண்களும் பார்த்ததில்லை என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும், சொர்க்கத்தை எந்த கண்களும் பார்க்காத அந்த சொர்க்கம் சொர்க்கத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் கிரேட். இது மற்ற ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், என்னுடைய அடியார்களுக்காக நான் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை எந்த கண்களும் பார்த்ததில்லை. வலா உதுனும் சமிஅத், எந்த காதுகளும் கேட்டதில்லை. வலா ஹதர அலா கல்வி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அது பற்றிய கற்பனை வந்திருக்க முடியாது. நம்ம ஆட்கள் கற்பனை பண்ண சொந்தம் வச்சுக்கிடுங்க, கடுமையா கற்பனை பண்ணுவாங்க. அவனுக்கு எவ்வளவுதான் ஒரு உச்சமிட்ட இன்பத்தை சொர்க்கத்தை பத்தி கற்பனை பண்ணாலும், நாம எதை கற்பனை செய்தோமோ அந்த கற்பனையில் இல்லாத அதை விட சிறந்த இன்பமாக இது இருக்கும், சொர்க்கம் என்பது இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப சொர்க்கத்துடைய சிலால் என்ன செய்வாங்க, நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு நம்ம கிட்ட கதை சொல்லுவாங்க. ஒரு வரி விடாம சொல்லுவாங்க, இத்தனை மணிக்கு இப்படி கையை அடிச்சா போட்டான்னு சொன்னோம்னா அவன் கதை கேட்கறதே அவ்வளவு கரெக்டா செய்வாங்க. ஒண்ணு கூட விடாம அந்த கதையை சொல்லுவாங்க, சினிமா கதையை. அது மாதிரி சொர்க்கத்தை பத்தி ஒரு ஆள் சொல்ல வைக்கிறோம் வச்சுக்கோங்க, அவங்க எவ்வளவுதான் கற்பனையா சொன்னாலும் சரி, நம்ம காதல் கேட்டாலும் சரி, அதை விட நம்ம செவியேற்ப கேள்விப்படாத ஒரு இன்பமாக சொர்க்கத்துடைய இன்பம் இருக்கும். நாம இந்த உலகத்துல எவ்வளவுதான் இன்பமிக்க இடங்களுக்கு போய் பார்த்தாலும் சரி, நாம் இந்த உலகத்துல பார்த்த இன்பமிக்க இடங்களிலேயே மிக உயர்ந்த இடத்தை விட மிக சிறப்பானதாக இது இருக்கும், சொர்க்கம் இருக்கும். சொர்க்கம் என்பது அவ்வளவு இன்பமயமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், கூறுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் இப்படி சொல்வதாக சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஃபக்லவு இன்ஷித்தும், நீங்கள் விரும்பினால் பின்வரக்கூடிய ஆயத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சூரத்து சஜ்தாவுல 17வது வசனம் அல்லாஹ் சொர்க்கத்தை போய் சொல்கிறான், ஃபலா தஅலமு நஃப்ஸு மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், எந்த ஒரு நஃப்ஸும் எந்த ஒரு ஆன்மாவும் அதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண் குளிர்ச்சியை அறிந்து கொள்ள முடியாது. ஜஸாஅன் பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்த நல்லறங்களுக்கு கூலியாக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றானே சொர்க்கம் என்ற கண் குளிர்ச்சி, அதை நாம இந்த உலகத்துல உட்கார்ந்து செய்ய முடியாது. சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்குன்னு செய்ய முடியாது, நாம அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு எந்த ஒரு மனிதனும் பார்க்காத, கேட்காத, கற்பனை செய்யாத அளவுக்கு உள்ள இன்பமாக சொர்க்கம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சரி, சொர்க்கத்துல உள்ள கட்டிடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கட்டிடம் எப்படி இருக்கும்? இப்ப நாம கட்டடம் கட்டுறோம், நாம கட்டக்கூடிய கட்டடம் செங்கல், சிமெண்ட், சாந்து, இதாங்க. சொர்க்கத்துல உள்ள கட்டடம் எப்படி இருக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. முஸ்னத் அஹ்மதுல 8747வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
பினாவுல் ஜன்னதி லபினத்து மின் தஹப் வ லபினத்து மின் ஃபில்லா. சொர்க்கத்துடைய கட்டிடம் தங்க செங்கலாகவும் வெள்ளி செங்கலாகவும் கட்டப்பட்டிருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு துனியாவுல மனுஷன் 5 கிராம் 10 கிராம் செயினுக்கு ஒரு உயிரை கூட கொலை பண்ணிட்டு போயிடலாம். யாராவது நகைய பெரிய செயினா போட்டு ரோட்டை நடந்து காட்டிக்கிட்டே போவாங்களா, அங்கிருந்து 2 பேர் என்ன செய்வான், பைக்கில் வருவான், அப்படியே கழுத்தை பிடிச்சி ஒரு 50-20 மீட்டர் என்ன செய்யும், இழுத்துக்கிட்டே போனான்னு சரி, அந்த செயின் கையில வர்ற வரைக்கும் அவங்க 50 வயசு அம்மாவா இருக்கட்டும் 40 வயசு ஆளா இருக்கட்டும், நீ செத்தா என்ன பிரச்சனை என்ன, அந்த செயினை அத்து கொண்டு போகும். என்ன காரணம்? அது தங்கம். தங்கத்துக்கு வீட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல எத்தனை உயிரை கொலை பண்றாங்க. காதல கிடக்கிற நகையை காதோட அத்துட்டு போயிடும், சுட்டு கொண்டு போட்டு என்ன செய்யறான், கொள்ளடிச்சுட்டு போறான். அப்ப இந்த உலகத்துல மனிதன் தங்கத்தை அவ்வளவு நேசிக்கிறான். ஆனா மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் உள்ள அந்த சுவர் கட்டிடம் என்பது தங்க செங்கல் வெள்ளி செங்கல். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் செய்யறான் சொர்க்கவாசிகளுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றான். கட்டிடமே எப்படித்தான் இருக்கும், தங்க செங்கலாகவும் வெள்ளி செங்கலாகவும் செய்யப்பட்டிருக்கும். அது கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கும். சொர்க்கத்துடைய மதிப்பு எப்படின்னு பாருங்க, யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? சொர்க்கத்துடைய மதிப்பு என்ன? இன்னைக்கு நம்ம இந்த தக்குவாத்துல ஒரு மனம் வாங்கணும் பொண்ணை வச்சுக்கிட்டு 50 லட்சம் ரூபாய், இந்த கொஞ்ச நாள் 60 நாள் ஆயிரம் நல்லா காப்பாற்றலாம். நம்ம பள்ளியாசம் முதல் கூரையை போட்டு வரும்போது மனம் எவ்வளவு? 8 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய். நம்ம பள்ளியாசை கெட்டி ஒரு 10 வருஷம் கூட இது செய்யல. நம்ம இந்த ஏரியாவுக்கு 2010 வச்சுக்கிட்டுங்களேன், 13 வருஷம் கூட ஆகல. இன்னைக்கு மதிப்பு என்னன்னு சொன்னோம்னா 50 லட்சம் 60 லட்சத்துக்கு இது செய்து நிற்கிது. இனிமே எப்படி போய் நிற்கும் தெரியல. சரி, நம்ம ஊர்ல எப்படின்னா ஒரு பாம்பேல போய் பார்த்தீங்கன்னு வச்சுருக்க, சின்ன இடமே பல, சென்னைக்கு போனா சின்ன இடமே செய்யும் பல கோடி ரூபாய் மதிப்பு. டெல்லிக்கு போனா அதை விட மதிப்பீடு செய்யும் கூடும். சொர்க்கத்திற்கும் நம்ம உலகத்தில் உள்ள இடத்துக்கும் மதிப்பு வித்தியாசம் பார்க்கணுமா இல்லைங்களா? இப்ப சில கிராமங்கள்ல போனா ஒரு ஏக்கரை என்ன செஞ்சிடலாம், 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு குக்கிராமங்கள்லாம் என்ன செய்யுது, இருக்கதான் செய்யுது. அப்ப சொர்க்கத்தில் உள்ள நில மதிப்புக்கு இந்த உலகத்தில் உள்ள நில மதிப்புக்கு என்ன வித்தியாசம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் புகாரில 6568வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லிகாபு கௌசி அஹதிக்கும் அவ் மௌலிவு கதமி மினல் ஜன்னா. சொர்க்கத்துல ஒரு வில்லு அளவுக்கு உள்ள இடம். வில்லு அடிப்பாங்களா இல்லையா? வில்லு எப்படி இருக்கும், அம்பு எப்படி இருக்கும்? அம்பு நல்ல வளையமான செய்யும் இருக்கும். அப்ப இந்த வில்லு அளவுக்கு உள்ள இடம், அம்பு அடிக்கிற வில்லு இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு உள்ள இடம். அல்லது மௌலிவு கதமி மினல் ஜன்னா, சொர்க்கத்துல ஒரு கால் வைக்கணும் பாருங்க, அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உள்ள இடம். ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றை விட சிறந்ததா. சொர்க்கத்துல ஒரு கால் வைக்கிற அளவுக்கு இடம் வாங்கன்னு வச்சுக்கிடுங்க, கால் வைக்கிற அளவுக்கு இடம் வாங்கன்னு சொன்னோம்னா இந்த உலகம் அதுல உள்ள எல்லாத்தையும் கொடுத்தா கூட வாங்க முடியாது, அவ்வளவு ரேட்டு. நபிகள் நாயகம் நமக்கு வழங்குறதுக்கான சொல்றாங்க, சொர்க்கங்கிறது காசுக்கு வாங்குறதா, அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பரிசு. அந்த மதிப்பை நாம் உணரணுமா இல்லைங்களா? சொர்க்கத்தில் உள்ள அந்த இடம் என்பது நாம ஒரு கால் அளவு வைக்கிற இடம் சொர்க்கத்தில் இந்த உலகத்தை கொடுத்தா கூட என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அந்த அளவுக்கு சொர்க்கம் மதிப்பு மிக்கது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்து பெண்களை வாழ்க்கை துணையாக்குவான். அது மாதிரி சொர்க்கவாசிகளான பெண்களுக்கும் அங்க என்ன செய்றாங்க, வாழ்க்கை துணைகள் இருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, லவ் அன்ன இம்ராத்தம் மின் நிசாஇ அஹ்லில் ஜன்னா, ஒரு சொர்க்கவாசி பெண் இந்த உலகத்தில் உள்ள ஒரு மூமினான பெண்ணு சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, அல்லது சொர்க்கத்திலே உள்ள அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஹூர்தீன் பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க இத்தலாய்த்தில் அருமி, பூமி அப்படி எட்டி பார்த்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க. சொர்க்கத்தில் உள்ள சொர்க்கவாசி பெண்கள் பூமியை எட்டி பார்த்தாங்கன்னு சொன்னோம்னா அலாத்து மா பைனகுமா, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள எல்லா இடங்களும் வெளிச்சமாயிடும். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ண முடியுமா? நம்மளால முடியுமா? நம்ம இன்னைக்கு எவ்வளவு லைட்டை போட்டு வச்சாலும் அங்கே இருட்டா இருக்கும். ஏராளமான இடங்கள் இருட்டா, கடல் இருட்டாதான் இருக்கும், காடு இருட்டாதான் இருக்கும், மலைகள் இருட்டாதான் இருக்கும்,
மனுஷன் லைட்டை போட்டு உலகத்தையே வெளிச்சமாக்கிட முடியுமா? முடியாதுல்ல. நம்ம வீட்டுக்கு லைட் போட முடியும், தேவையான இடங்களுக்கு லைட் போட முடியும். சொர்க்கத்துக்கு ஒரு பெண்ணு போயிட்டாங்கன்னா, சொர்க்கவாசியான ஒரு பெண்ணு வந்து இந்த உலகத்தை அப்படி எட்டி பார்த்தாங்கன்னு சொன்னோம்னா, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் என்ன செய்யும்? எங்கெல்லாம் இருட்டே கிடையாது, எல்லாமே என்ன செஞ்சிடும்? வெளிச்சமாயிருன்னு சொன்னோம்னா எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு உலகத்தில் வந்து முக பிரகாசத்துக்கு மனுஷன் என்னமில்லாமோ செய்யறான். பல மணி நேரம் என்ன செய்யறான்? அழகு நிலையங்களில் போய் அப்படி இப்படி பண்ணி என் முகம் என்ன செய்யணும்? பிரைட் ஆகணும்னு நினைக்கிறான். ஆனால் சொர்க்கத்தில் போனால் அந்த பிரைட்னஸ் அதை கற்பனையே நம்ம பண்ண முடியாது. சொர்க்கத்தில் உள்ள ஒரு பெண் எட்டி பார்த்து விட்டால் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள எல்லா இடங்களும் பிரகாசமாகிவிடும். அடுத்த நபியா நான் சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்து பெண்ணுடைய நறுமணம் இருக்கு பாருங்க. அவங்க இந்த உலகத்தை எட்டி பார்த்தாங்கன்னா மலஅத் மா பைனஹுமா ரீஹன், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள எல்லா இடங்களும் நறுமணத்தால் என்ன செய்துவிடும்? கமழ்ந்து விடும். அப்படி ஒரு அத்தர் இன்னைக்கு உலகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? எவ்வளவு விலை கூடன அத்தரா இருக்கணுமே. நம்ம அத்தரை தேய்ச்சோம்னா என்ன செய்யும்? ஒரு சில மீட்டருக்கு என்ன செய்யலாம்? மணக்கலாம். உலகத்திலே விலை கூடிய அத்தரா இருந்தா கூட ஒரு 10 மீட்டருக்கு என்ன செய்யும்? மனம் வீசும். ஆனா சொர்க்கத்து பெண் வந்து இப்படி எட்டி பார்த்தா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள எல்லா இடங்களும் நறுமணம் கமலும். அடுத்த நபியா சொல்றாங்க, நசீஃபுஹா கைரும் மினத் துன்யா வமா ஃபிஹா, சொர்க்கத்து பெண்ணுடைய தலை முக்காடு அது இந்த உலகத்தையும் சரி உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டாலும் சரி அதை விட அது சிறந்தது, விலை கூடினது. அப்ப சொர்க்கத்துடைய மதிப்பு என்ன நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த மதிப்பு என்ன? நாம செய்யக்கூடிய தொழுகை, நாம செய்யக்கூடிய சுப்ஹான் அல்லாஹ், நாம சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ், நாம கொடுக்கக்கூடிய தர்மம், இதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெயிட் இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல வந்து ஒரு இடத்தை வாங்கிட்டோம்னா நம்ம பெரிய வெற்றி பெற்றதாக நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையான வெற்றி அது கிடையாது. ஃபமன் ஸூஸி அனின்னார் வ உத்ஹில ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார் அவர் வெற்றி பெற்று விட்டார். அப்ப உண்மையான வெற்றி என்பது நமக்கு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி தான். அந்த சொர்க்கத்தை எது பெற்று தரும்? அல்லாஹ்வுடைய திருப்தி பெற்று தரும். அல்லாஹ்வுடைய திருப்தி எது பெற்று தரும்? நாம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் நல்லறங்கள் தான் செய்யும் அல்லாஹ்வுடைய திருப்தி என்ன செய்யப்படும்? பெற்று தரும். இன்னும் ஒரு செய்தியை மட்டும் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து சொர்க்கத்துடைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். சொர்க்கத்துக்கு வந்து கதவுகள் இருக்கும். நம்ம எப்படி இந்த உலகத்தில் நம்ம கதவுகள் இருக்குதோ அது மாதிரி சொர்க்கத்துக்கு என்ன செய்யும்? கதவுகள் வந்து இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்தில் 73வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸும்ரா, இறையச்சமுடையவர்கள் கூட்டமாக சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாவுஹா, அவர்கள் சொர்க்கத்திற்கு வந்ததும் வஃபுதிஹத் அப்வாபுஹா, அதனுடைய கதவுகள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த சொர்க்கத்து காவலாளிகள் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். துப்தும், நீங்கள் நல்ல மனம் கொண்டவர்களாக பரிசுத்தமான மனம் மிக்கவர்களாக நீங்கள் நுழையுங்கள். ஃபதுஹுலூஹா, நுழையுங்கள். ஹாலிதீன், நிரந்தரமாக இங்கே தங்கியிருங்கள் என்று என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப சொர்க்கத்துக்கு வந்ததும் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். அப்ப சொர்க்கத்துக்கு என்ன இருக்குது? கதவுகள் இருக்கிறது. எப்படிதான் கதவுகள் இருக்கும்? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 3435வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் வந்து பின்வரக்கூடிய ஏகத்துவ கலிமாவை கடுகளவு கூட சந்தேகம் இல்லாம உறுதியாக நம்பி வாயால சொல்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? ஏகத்துவ கலிமா. மன் ஷஹீத அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான கடவுள் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இந்த உள்ளத்தால நம்பி வாயால சொல்றது. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லை. வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். வ அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு, ஈசா வந்து அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். கிறிஸ்தவர்கள் நம்புற மாதிரி அல்லாஹ்வுடைய மகன் நம்புனா ஷிர்க், கடவுள் நம்புனா அது இணை வைப்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், அல்லாஹ் மரியமின் பக்கம் போட்டு அவனுடைய வார்த்தை குன் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி சொன்னான். அதுல தான் அவங்க என்ன செஞ்சாங்க? உருவானார்கள். வ ரூஹும் மின்ஹு, அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு ரூஹ் ஊதப்பட்டது. வல் ஜன்னத்து ஹக்குன், சொர்க்கம் என்பது உண்மை. வன் நாரு ஹக்குன்,
நரகம் என்பது உண்மை என்று இந்த ஏகத்துவ உறுதிமொழிய ஒரு ஆள் கடுகளவு கூட சந்தேகம் இல்லாமல் உள்ளத்தால் நம்பி மனது வாயால் சொல்லி அதன் அடிப்படையில் வாழ்ந்தால் அதுகலகுல்லாஹு ஜன்னா மின் அப்வாபில் ஜன்னத்தி சமானியா ஐயுஹாஷா, சொர்க்கத்துடைய 8 வாசல்களில் அவர் விரும்பிய வாசல் வழியாக அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்குள்ள அவரை அனுப்புவான். இந்த ஏகத்துவ கலிமா நம்ம உறுதியா வாழணும். இந்த ஏகத்துவ கலிசலாக என்ன செய்வாங்க, சொர்க்கம் உண்மை, ஆனால் உள்ளத்துல அப்படின்னா சொர்க்கம் இருக்குமா சந்தேகப்படக்கூடாது. நரகம் உண்மைனா கடுகளை கூட சந்தேகம் இல்லாம நம்பணும். அது இருக்குது, ஒரு கதை நம்ம கேட்ட மாதிரி இருக்கலாம், நரகம் போடலாம் அப்படின்னு நம்புறோம் வச்சுக்கிடுங்க, நம்ம உள்ளத்துல நம்பிக்கை இல்லை. அப்போ சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு ரூஹு ஊதப்பட்டது, அல்லாஹ் குன்னுங்கிற வார்த்தையை சொன்னதுனால உண்டானவங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்க்கு இணை இல்லை, அவன் வணக்கத்திற்குரியவன், இப்படி கரெக்டா நம்பி உள்ளத்துல நம்பி வாயால சொல்லி அதன் அடிப்படையில் வாங்க மௌத்தாயிட்டான் வச்சுக்கிடுங்க, சொர்க்கத்துல 8 வாசல்கள்ல நீ எந்த வாசல் வழியா விரும்புறியோ அது வழியா சொர்க்கத்துக்கு போல என்ன செய்யப்படும் சொல்லப்படும். அப்ப சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல் இருக்குது, 8 வாசல்கள் இருக்குது, நமக்கு என்ன செய்யுது தெரியுது. அதே மாதிரி நம்ம உது செய்யறோம். உது செய்த பிறகு இதே ஏகத்துவ கலிமா கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றம், அது அர்த்தத்தை நம்பி உள்ளத்துல சரியா நம்பி வாயால மொழிந்து நாம வாழ்ந்தோம் வச்சுக்கிடுங்க. ஒழு செய்யறோம், ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்ற கலிமாவை நாம சொன்னா மந்திரமா சொல்றது நம்பி சொல்றது. அப்படி சொன்னால் இல்லா ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி சமானியா, சொர்க்கத்துடைய 8 வாசலும் திறக்கப்படுகிறது. எதுகுலு மின் ஐஹாஷா, எந்த வாசல் வழியாக விரும்புகிறானோ அது வழியாக என்ன செய்யலாம், சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளலாம். அப்ப சொர்க்கத்துடைய வாசல்களை பற்றி இன்னும் பல நபி மொழிகள் இருக்கிறது, அவற்றை நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். இப்ப கேள்வி பதில் இருக்குல்ல, சரி.